இந்த அறக்கட்டளையானது ஜாதி, மதம் மற்றும் அயல்நாடு அனைத்தையும் கடந்து அனைத்து மாணவர்களாலும் உருவாக்கப்பட்டது. இதற்கு முதல் காரணமாக இருந்த திரு கிருஷ்ணன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தனது குடும்பத்தாரோடு வந்திருந்து இந்த விழாவினை சிறப்பித்து கொடுத்ததற்காக அவருக்கு சிறப்பு செய்து அழைக்கிறோம். இந்த விழாவினை வந்து குறுகிய கால பயணத்தில் நம் சூழலுக்கு வந்து சிறப்பு செய்துள்ள இவரது குடும்பத்தாருக்கு நம் அனைவருக்கும் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கிருஷ்ணசாமி அவர்களை எங்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளிலேயே எதிர்பார்க்காத சூழ்நிலை இதுவரைக்கும் முப்பத்தி 4 ஆண்டுகளுக்கு பிறகு இங்க வந்து இங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த நோக்கத்திற்காக இந்த அறக்கட்டளை இந்த பெண்கள் 1989ஆம் ஆண்டு ஆண்கள் பள்ளி, அப்புறம் அந்த பள்ளியில 12ஆம் வகுப்பு முடித்த மாணவியர் அனைவரும் சேர்ந்து இவ்வளவு ஒற்றுமையாக ஒன்றாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் என்னுடைய வாழ்க்கையில் கட்டவில்லை. ஆனால் இந்த இந்துகள் என்றும் சிறப்ப வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த புதிதாக தொடங்கி இருக்கின்ற இந்த அறக்கட்டளை ஆதிரை என்ற பெயரை கொண்டது. இது மணிமேகலைக்கு கிடைக்கப்பெற்ற அமுத சுரபி என்பதை அமுத சுரபியை சுரபியிலே முதலாக இச்சையிடுகின்ற பெரும் ஒரு பாக்கியம் அந்த பெண்ணுக்கு கிடைத்தது. ஆதிரை என்பவள் சாதுவனுடைய மனைவி. அவள் தன்னுடைய கணவன் திரும்பி வெளியே சென்றவன் திரும்பி வருவான் என்று காத்திருந்து, அது பெரிய கதை, நீண்ட கதை. அது மிகப்பெரிய அந்த மணிமேகலா தெய்வம் என்பது இவரிடத்துல மணிமேகலிடத்துல சொல்லி இந்த அமுத சுரபி என்பது அண்ணல குறையாத அந்த அமுத சுரபியை தன்னுடைய அந்த அமுத சுரபியிலே முதல் அங்கமடைகின்ற வாய்ப்பு அந்த ஆதிரை என்ற பெண்ணுக்கு கொடுத்தார்கள் சொன்னார். அந்த ஆதிரை தான் தொடர்ந்து வளம் கொண்டு உயிரிழந்த கிழவியோடு அமுத சுரபியும் பாரகம் அடங்கலும் அமுத சுரபியும் பசிப்படி அருகென என்று சொல்லிக் கொடுத்தார்.
அந்த ஆதரை இட்ட பிச்சை சிறைக்கோட்டத்தையும் அறக்கோட்டமாக மாற்றியது என்பதை மொழிகளை நன்றாக தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்தவுடன் எனக்கு பாரதியினுடைய சொற்கள் தான் ஞாபகத்துக்கு வருகின்றன. நிமிர்ந்த நன்னடை, நீர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருப்பும் இருப்பதால் செம்மை நாட திறம்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவல மெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெற்றமாகுமா. உதயகண்ணி உரைத்தது கொட்டிலோ ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி மையம் தழைக்குவாம். ஊனு நல்லடத்தோடு பெண்ணோடு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். அமிழ்ந்து தானமும் அச்சமும் நாய்க்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பெண் நட்புடி பெண்ணின் குணங்களாம். பெண்ணு தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டேனோ என்ற வரிகள், அந்த வரிகளை ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே இன்று இருக்கின்ற அனைவரும் இந்த பெண் விடுதலைக்காக பாடி இந்த பாடலை கலைஞருடைய நினைவாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிப்பதில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் விரைவு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பெண்மையை இந்த ஆதரை என்கின்ற அறக்கட்டளை தொடர்ந்து பல ஆண்டு பல்வேறு சிறப்புகளையும் பெற்று நீங்களும் தங்களுடைய குடும்பத்தினரும் அனைவரும் சிறப்புற வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய எங்களது தலைமை ஆசிரியர் ஐயா, தாங்கள் கூறியது போல நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் அனைவரது சார்பாக நாங்கள் உறுதியளிக்கிறோம்.